கிறிஸ்து வண்டையில நெருங்கும் போது எப்பேற்பட்ட பாவத்தையும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயித்து கடந்து வந்து ஒரு வெற்றியுள்ள நீதிமானாகிய வாழ்க்கைய உங்களால வாழ முடியும். ஒரு நீதிமானுக்குரிய வாழ்க்கைய உங்களால வாழ முடியுங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கலாம், பிரதர் என்னால பாவத்தை மேற்கொள்ளவே முடியல, இத்தனை வருஷம் போராடிட்டேன், தொடர்ச்சியா விழுகிறேன், என்னால இந்த பாவத்தை ஜெயிக்க முடியல, சோ என் வாழ்க்கை முழுவதும் நான் எதிலேயே வாழ்ந்துக்கிறேன்னா பாவத்திலேயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க நீதிமான் கிடையாது. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க உங்க இருதயத்துல ஒரு முடிவை எழுதி இருப்பீங்கன்னா நீங்க நீதிமான் கிடையாதுங்க. நீதிமானுடைய ஒரு அல்டிமேட் குவாலிட்டினா அவன் திரும்ப 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 எத்தனை முறை உலகம் அடிச்சு தள்ளினாலோ, எத்தனை முறை சத்துரு தள்ளினாலோ, எத்தனை முறை மாமிசம் கீழே இழுத்து போட்டாலும் இல்ல நான் மேற்கொண்டு வருவேன்னு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு மேற்கொண்டு ஜெயிக்கிறவன் தாங்க நீதிமான். எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உலகம் நெருக்கலாம், பாவம் நெருக்கலாம், ஒரு சூழ்நிலை நெருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு மேற்கொண்டு வருகிறவன் நீதிமான்.